கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமான வார்த்தை சொல்கிறது, ஜீவ வசனத்தை பிடித்து உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அன்பு தேவ ஜனமே, பிரகாசிக்கிற நம்மிடத்தில் தேவ வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மை தனிமையாய் விடுகிற தேவனே அல்ல. நமக்கு தகப்பனாய் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. எல்லோரும் வாய்களை திறந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கரங்களை தட்டி தேவனை துதிக்கின்ற மக்களாய் மாறுவது உண்மை என்றால் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவனாய். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நாம் தேவனுக்கு முன்பாய் காரியங்களை செய்வது உண்மை என்றால் நாம் சில நேரங்களிலே முறுமுறுப்பாய் காணப்படுகிறோம். முறுமுறுப்பை அகற்றி போடுங்கள். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேலைகள் எல்லாம், தடுமாறும் வேலைகள் எல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே, தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன் நான். பலர் சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம்
ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேண்டா, இதற்கு ஈடு என்ன தருவேண்டா. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேண்டா, என்ன தருவேண்டா, இதற்கு ஈடு என்ன தருவேண்டா, இதற்கு என்ன தருவேண்டா, இதற்கு ஈடு என்ன தருவேண்டா, இதற்கு என்ன தருவேண்டா. அவரை நாம் துதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நம்மில் வெளிப்படுகிறதாம். ஜீவ வார்த்தையை, ஜீவ வசனத்தை நாம் பிடிப்பது உண்மை என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட எல்லாவற்றிலும் மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறார். துதித்து பாடிய பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் இது. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்புமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆண்டவருடைய நடத்துதல் அற்புதமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனுக்கே அம்மாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதி நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதி நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லோரும் பாடுவோம். அல்லேலூயா. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, ஆண்டவர் நம்ம உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். கடந்த நாட்களை கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களை கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கத்தரையே நம்பி ஜீவித்திட திருமையில் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஊராய் நடந்தாலோ, ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஊராய் நடந்தாலோ, ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ, ஜெயம் நமக்கே என்பதால் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா
ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். நாம் உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற மக்களாகிய நீங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் இன்னுமாய் ஏன் பிரகாசிக்கவில்லை என்பதை சிந்தித்தால், யோசித்தால், நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ வசனம் நமக்குள் செயல்படுத்த முடியவில்லை. தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற என்றதான காரியம், கனியை கொடுக்கின்ற அனுபவம் இன்னுமாய் என்னுடைய வாழ்க்கையிலே விதைக்கப்படாத ஜீவ வசனம் இருப்பது உண்மை என்றால் எப்படி நான் ஒளியாய் பிரகாசிக்க முடியும்? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களுடைய சத்தியத்தின் திருவார்த்தையை ஆவலோடு கூட கேட்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிற அன்பின் மக்களோடு இயேசு பேசுவார். உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சிந்தனைகள், அநேக காரியங்கள் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறதாம். ஆனால் இதற்குள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே இன்னுமாய் ஒரு மாறுதல் காணவில்லை, இன்னுமாய் வேதனை என்று நினைக்கிறாயா? ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகின்ற வார்த்தை வாசிங்கள். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. அன்பு தேவஜனமே, நமக்குள் ஜீவ வசனம் இருப்பது உண்மை என்றால் நாம் உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற மக்களாகிய நீங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் இன்னுமாய் ஏன் பிரகாசிக்கவில்லை என்பதை சிந்தித்தால், யோசித்தால், நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ வசனம் நமக்குள் செயல்படுத்த முடியவில்லை. தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற என்றதான காரியம், கனியை கொடுக்கின்ற அனுபவம் இன்னுமாய் என்னுடைய வாழ்க்கையிலே விதைக்கப்படாத ஜீவ வசனம் இருப்பது உண்மை என்றால் எப்படி நான் ஒளியாய் பிரகாசிக்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை திட்டவட்டமாய் சொல்கிறது, வீணாய் ஓடினதும் இல்லை, வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை, மகிழ்ச்சியினால். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியான காரியங்களை செய்யும்படியா நீ தேவ வசனத்தை, ஜீவ வசனத்தை பிடித்து கொள்வது உண்மை என்றால் உங்களுடைய காரியம் மாற்றப்படும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன் ஆண்டவரே எனக்கு இன்னுமாய் துக்கம், ஏன் எனக்கு கவலை, என்னுடைய காரியங்கள் இப்படியா இருக்கிறது நினைக்கிறீர்களா? எப்படிப்பட்ட காரியமாயிருந்தாலும் என் இயேசு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். என் இயேசுடைய வார்த்தையை நாம் செவிசாய்ப்பதே இல்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே இல்லை. நாம் சுயமாய் தன்னுடைய சுய சிந்தையில் வாழ்கின்ற வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் காணப்படுவது உண்மை என்றால் நிச்சயம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது உண்மை என்றால் காரியங்கள் விடுவிக்கப்படுமாம். வேதத்தின் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இன்றைக்கு நாமும் கூட அநேக சுவிசேஷ பிரசங்கங்கள் கேட்கப்படுகின்றது, அநேக வசனங்கள் நமக்கு கற்பிக்கப்படுகின்றது, அநேக வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் நாம் அதிலே நிலைத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முன்பாய் வரும்பொழுது நிச்சயம் நமக்கு ஒரு மகிமை உண்டாகும். இன்றைக்கு வேதத்தின் வார்த்தையை, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு அவரிடத்திலே பேசும் பொழுது, அவரிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மாறுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு பெரிய மாறுதலை கட்டளையிடும்படியாய் தேவனாகிய கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பலவிதமான சூழ்நிலை, பலவிதமான சோர்வு, உண்மைதான், எப்படி என்று தெரியாது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை நடத்திவிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு
ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் கால் பார்க்கும்பொழுது மிகவும் வேதனைக்குரிய ஒரு ஃபோன் கால். என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி, முடித்த பிறகு ஒரு ஃபோன் கால் வரும்பொழுது அது வேதனைக்குரிய ஃபோன் காலாக இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை, புரியவில்லை. நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவரிடத்திலே பேசுவதுதான். நாம் ஆண்டவரிடத்திலே பேசும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். குழப்பம் நிறைந்ததான குடும்பத்திலே பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள், ஒரே அழுகையின் சத்தம். விடுவிப்பார் யார், முற்படுவார் யார் என்று கேட்கும் பொழுது என் தேவன் என்னோடு கூட பேசும்படியாய் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் இருப்பது உண்மை என்றால் நிச்சயமாய் நாளை காலை உங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலான வார்த்தை சொல்லும்படியாய் அந்த நீதிபதியின் இடத்திலே தயை கிடைக்கும். ஆண்டவர் சொன்னதான வார்த்தை. அன்பு தேவஜனமே, திகைப்பு. பல லட்சக்கணக்கான பணங்களை வைத்திருந்தவர்கள் இதோ அவருடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு, அவருடைய நிலைமை மாற்றப்பட்டு வேதனைக்குரிய சூழ்நிலைகளிலே மாறும்பொழுது இந்த நாளிலே இவ்வளவு பணம் கட்ட வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுடைய காரியம் சிறையிருப்பு, சிறையில் தள்ளப்படப்படும் என்ற சூழ்நிலை கேட்டவுடனே குடும்பம் வியாகுலப்படுகிறது. தற்கொலைக்கு நேராய் கடந்து போக வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்தோடு கூட பேசும்படியாய் அதே குடும்பத்தில் இருக்கிறதான நபரிடத்திலே ஆலோசித்து அவர் பலவிதமான ஆலோசனைகளை சொல்லும்பொழுது அந்த ஆலோசனைகளை கேட்டவுடனே அவர்கள் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அன்பு தேவஜனமே, சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை, நாம் பிரயாசப்படுவதெல்லாம் வீண், ஆனால் இதை அறிந்த என் தேவன் அவரிடத்திலே நாம் பேசுவது உண்மை என்றால் நாளைக்கு ஒரு தெளிவான ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லும்பொழுதுதான் அதே வண்ணமாய் அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் நீதிபதி கண்களிலே தயவு கிடைத்து காரியங்களை மாற்றி கொடுத்தார். ஒருவேளை நீ நம்புகிற வழக்கறிஞர், நீ நம்புகிற ஆலோசகர்கள் ஒருவேளை வித்தியாசமாய் ஒரு பயத்தை காட்டலாம், ஆனால் நீ ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் சொன்னார் அல்லவா இந்த மாதத்திலே, உலகத்திலே சுடராய் பிரகாசிக்கிற நீங்கள் உங்களை பிரகாசிக்கும்படியாய் செய்கிறவர், உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவர், பிரச்சனையை மாற்றுகிறவர், என்னுடைய வாழ்க்கையிலே முடிவே இல்லை நினைக்கிறதான காரியத்திலே ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கும்படியாய் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து. அன்பு தேவஜனமே, இங்கே ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்கவில்லை. அவன் உட்கார்ந்து கொண்டே இருந்தான். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆண்டவரே, நான் இன்னும் எழும்ப முடியவில்லை, என்னால் நடக்க முடியவில்லை, என்னால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை, பலவிதமான பிரச்சனை. சொன்னேன் அல்லவா, பலவிதமான சூழ்நிலை. யார் எனக்கு உதவி செய்வார்? யார் இந்த வேதனையை மாற்றுவார்? குடும்பமாய் தற்கொலைக்கு நேராய் கடந்து போகின்ற எண்ணத்திலே அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடராய் பிரகாசிக்கிற நீங்கள் என்றதான வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, பேசும் பொழுது ஆண்டவர் போதுமான ஆலோசனைகளை அந்த குடும்பத்திற்கு கொடுக்கும்படியாய் தேவன் தீர்மானித்தார் அல்லவா. தேவன் தீர்மானித்த காரியம் ஆலோசனை மாத்திரமல்ல, அந்த ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது நியாயாதிபதி நீதிபதி இடத்திலும் ஒரு விடுதலை கிடைக்கும்படியாய் ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். ஒருவேளை உன் உடன் இருக்கிற மக்கள் உன்னை ஏமாற்றுவார்கள், பயம் காட்டுவார், இவ்வளவுதான் உன் வாழ்க்கை, இனி உன் வாழ்க்கை எழும்ப முடியாது, பிறவிலே நீ பிறக்கப்பட்டதான காரியம், உன் கர்ப்பத்திலே தாய் உன்னை கற்பிக்கும் பொழுதே, உருவாக்கப்படும் பொழுதே உன்னுடைய சூழ்நிலை முடவனாக்கப்பட்ட நிலைமை, எத்தனை ஏளனமான பேச்சு இருக்கும்,
எத்தனை அவதூறான வார்த்தைகள் இருந்திருக்கும். இன்றைக்கு ஒருவேளை உன் குடும்பம் அப்படி இருக்கிறதா? எழும்ப முடியாத சூழ்நிலை, எத்தனையோ பிரயாசம், எத்தனையோ செயல்முறைகள், எத்தனையோ முயற்சிகள். ஆனால் ஆண்டவரே என்னால் எழுந்து நிற்க முடியவில்லை நினைக்கிறாயா? நீ ஒன்றுக்கும் கலங்காதே, நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. நீ உண்மையாய் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்வது உண்மை என்றால் ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறார். ஒருவேளை உலகம் உன்னை மறுதலிக்கலாம், உலகம் உன்னை ஏமாற்றலாம், உலகம் உன்னை துக்கத்திற்குள்ளாய் கொண்டு போகலாம். நம்முடைய சிந்தையெல்லாம் உலகத்தின் இரட்சகராகிய இயேசுவுக்கு முன்பாய் இருப்பது உண்மை என்றால் இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் மாற்றப்பட போகிறதாம். அன்பு தாயே, அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவரே இது எப்படி நடக்க போகிறது என்ற வேதனையோடு கூட இருக்கிறாய் அல்லவா? ஆம் ஆண்டவரே, எத்தனையோ முயற்சிகளை நான் முயற்சித்தேன், எத்தனையோ காரியங்களை நான் சிந்தித்தேன், எத்தனையோ உறவின் மக்கள் செயல்பாடுகளை கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன், நடக்கவில்லை. அப்படியா இருக்கிற இடத்திலே நான் இருக்கும்படியாய் காணப்படுகிறேனே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று வேதனையோடு கூட அழுது கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே நான் வீணானது ஓடினதும் வீணாய், ஆண்டவரே என்னுடைய காரியங்களை நான் செய்யவில்லை, மகிழ்ச்சி நாளாயிருக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை பிடித்துக் கொள்வது உண்மை என்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், முடிந்தது என்றதான காரியங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கலாம், அதை மாற்றுகிறவர் இயேசு ஒருவரே. உலகம் நிர்ணயிக்கும் காரியங்கள் அப்படியாய் செயல்படுத்தும்படியாய் மற்றவர்கள் சொல்லலாம், ஆனால் இயேசு எல்லாவற்றையும் மாற்றுகிறவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். உண்டு என்று கண்டு. இன்றைக்கு உங்களுக்கு உண்டு என்பதை என் இயேசு கண்டுவிட்டார். நீங்கள் உற்று பார்த்திருக்கிற அனுபவம், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்கிற அனுபவம் இருப்பது உண்மை என்றால் வேதம் அழகாய் சொல்லி பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு இருந்தான். இன்றைக்கு தொலைக்காட்சிக்கு முன்பாய் அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் மக்களே, உங்களை ஆண்டவர் மறப்பாரா? உங்களுடைய எண்ணங்களை ஆண்டவர் மறப்பாரா? உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் செய்யாதிருப்பாரா? யோசித்து பாருங்கள். உலகம் மறந்து விட்டது. உலகம் நம்மை கவலையற்ற சூழ்நிலை வைத்திருக்கிற அவர்கள் மறந்து விடுகிறார்கள், இன்பமாய் வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஆனால் வேதனைக்குரிய ஒரு நபராக நான் இருக்கிறேனே நினைக்கிறாயா? ஒன்றுக்கும் கவலைப்படாதே. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர் என் இயேசு ஒருவரே. நீங்கள் அவரிடத்தில் பேசுங்கள், அவரிடத்தில் கேளுங்கள். அதுதான் பவுலுடைய வார்த்தை. கவனித்தீர்களா? பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது உற்று பார்க்கிற அனுபவம். இன்றைக்கு நீங்கள் இந்த தேவ செய்தியை உற்று பார்ப்பதும் கேட்பதும் உண்மை என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்கிறவராயிருக்கிறார், உங்களை பார்க்கிறவராயிருக்கிறார். சகேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வகை தேடினான். உருவத்திலே குறியமாய் இருந்தபடினால் ஒரு காட்டத்தின் மரத்திலே ஏறினான். இயேசு வந்து நின்று அண்ணாந்து பார்த்து அழைக்கிறார் அல்லவா? இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனையை காண்கிற தேவன், அவர் உங்களை காண்கிற தேவன் உங்களை கண்டு சகேயுவை அழைக்கிறார். சீக்கிரமாக இறங்கி வா. ஒரு மாற்றம். இன்றைக்கு உன்னை காண்கிற தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். உன் குடும்பத்திற்கு ஒரு மாற்றம். எந்த வேதனைக்குரிய காரியத்திலே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ, அழுது கொண்டு இருக்கிறாயோ, துக்கித்து கொண்டு இருக்கிறாயோ, அதை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். உன்னை பார்க்கிறார். அவனை கண்டு, என்னை பார்ப்பதற்கு ஒரு உரிமை இல்லை. ஒருவேளை அழுகிறாயா? நிச்சயம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னை யாரிடத்திலோ சொல்கிறேன்,
ஒன்றும் நடக்கவில்லை. வேதனை தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது, கண்ணீர் தான் கடந்து போகிறது, கவலைதான். மற்றவர்கள் இன்பமாயிருக்கிறார்களே என்று நினைக்கிறாயா? ஒன்றுக்கும் கலங்காது. நீ எல்லாவற்றிலும் ஆண்டவரோடு கூட ஸ்தோத்தரித்து ஆண்டவர் சொன்னதான காரியத்தை நீ கைப்பிடித்துக் கொள்வது உண்மை என்றால், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்வது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு உன்னை கண்டு உன்னை பார்க்க போகிறார். உன்னுடைய காரியத்தை பார்க்க போகிறார். உன் குடும்பத்தை காரியத்தை, உன் வேலையின் காரியத்தை, உன் பிள்ளையின் காரியத்தை எல்லாவற்றையும் பார்க்கிறவர். குழந்தை இல்லை நினைக்கிறாயா? பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கலை நினைக்கிறாயா? இன்னும் குடிகார தகப்பன் மாறவில்லை நினைக்கிறாயா? இன்னுமாய் குடிகார சகோதரன் மாறவில்லை நினைக்கிறாயா? எல்லாவற்றும் ஆண்டவர் அறிந்தார். இன்றைக்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொள்வது உண்மை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாறுதலாம், உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றமாம். அந்த மாற்றம் அதுதான் மகிழ்ச்சி நாளாயிருக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தைக்கு செவிசாய்ப்பது உண்மை என்றால் அவர் உங்களை பார்க்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். இங்கே பாருங்கள், இந்த பார்க்கிற பார்வை, காண்கின்ற காரியம் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கிறதாம். இன்றைக்கு அநேக மக்கள் உன்னை பார்த்தார்கள் அல்லவா? அநேக மக்களுடையத்தில் பேசினார்கள் அல்லவா? ஆனால் இயேசு பார்க்கும் பொழுது, தெய்வத்துடைய வல்லமை உன்னை பார்க்கும் பொழுது, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்றான். வேதம் அழகாய் சொல்கிறது, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு கூட சொன்னான். விடுவிக்கிற வல்லமை எப்பத்தா கண்கள் திறக்கப்படுவதாக. உரத்த சத்தத்தோடு கூட எனக்கு யார் உதவி செய்வார்? இன்றைக்கு உன் கட்டுகள் உடைக்கும்படியாய், உன் கட்டுகள் அறுக்கும்படியாய், உன் கட்டுகளிலிருந்து விடுதலை பெறும்படியாய், ஒருவேளை வியாதி என்ற கட்டாயிருக்கலாம், பிரச்சனை என்றதான கட்டாயிருக்கலாம், பில்லி சூனியம் என்ற கட்டுகளாயிருக்கலாம், மற்றவர்களுடைய ஏமாற்றினதான கட்டுகளாயிருக்கலாம், நயவஞ்சகமாய் பேசி நான் ஏமாற்றப்பட்டனே என்ற கட்டுகளாயிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சொல்லுகிறார், உரத்த சத்தத்தோடு கூட. எந்த முடக்கப்பட்ட நிலைமை உன் குடும்பம் இருக்கிறதோ, எந்த முடக்கப்பட்ட நிலைமையிலே உன் வாழ்க்கை காணப்படுகிறதோ, ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து நில் என்று சொல்கிறார். எழுந்து நில், கால் ஊன்றி நிற்கும்படியாய். ஆண்டவரே, என்னால் கால் ஊன்றி நிற்க முடியவில்லை. அப்படிப்பட்டதான சூழ்நிலை உன்னை திடப்படுத்துகிற கிறிஸ்து சொல்கிறார், கால் ஊன்றி எழுந்து நில் என்று சொன்ன உடனே அவன் குதித்து நடந்தான். அன்பு தேவஜனமே, குதித்து எழுந்து நடந்தான். இன்றைக்கு உனக்குள் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறவர். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்வது உண்மை என்றால், உலகத்திலே பிரகாசிக்கிற சுடராகிய நீங்கள் வேத வார்த்தை, வல்லமையான வார்த்தை, பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தை, கிறிஸ்துவுடைய வார்த்தை உனக்குள்ளே உரத்த சத்தத்தோடு கூட வருவது உண்மை என்றால், அந்த சத்தத்திற்கு செவிசாய்த்து கீழ்ப்படிவது உண்மை என்றால், எழுந்து நில் என்று சொல்லுகிறதான காரியம் மாத்திரமல்ல, உடனே குதித்து எழுந்து நிற்கின்ற அனுபவம் இன்றைக்கு உன் குடும்பம் மாற்றப்படுகிறதாம். நீ எழுந்து நிற்க போகிறாய், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறாய், ஆண்டவரை மகிமைப்படுத்த போற. ஆண்டவருடைய மகிமையை கண்ட ஜனம், அடுத்த வசனம் சொல்கிறது, பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள், நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? பவுல் செய்த ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிதான் உன் பிரச்சனைகள் மாற்றப்படுகிறது என்றால், ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய மகிமையை தரித்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். முடக்கப்பட்ட நிலைமை, குடும்பத்தில் கவலை, வேதனை, இந்த இல்லத்தில் ரட்சிப்பு வந்து, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரே ஒரு மனம் திரும்புதல் தான். சகேவேஸ் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்படியாய் ஓடி வந்த ஆவலை கண்டு ஆண்டவர் இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, உன்னோடு கூட நான் வரப்போகிறேன் என்று சொல்லுகிறதான காரியத்திலே எத்தனை பெரிய வல்லமை! அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு உனக்கு விடுதலை.
மற்றவர்கள் பார்க்க போகிறார். இந்த குடும்பம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான், இனி எழும்பாது, நயவஞ்சகமாய் பரியாசமாய் பேசினார்கள் அல்லவா? மற்றவர்கள் பேசும்படியாய் தேவனுடைய வல்லமை மனுஷ ரூபத்திலே காணப்படுகிறது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் மற்றவர்கள் சொல்லி, இன்றைக்கு மற்றவர்கள் உன்னுடைய ஒளியை, உன்னுடைய சுடரை, உலகத்திலே பிரகாசிக்கிற சுடராய் இருப்பீர்கள் என்று சொல்கிற தேவனுடைய வார்த்தை, நீங்கள் பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லப்பட்டதல்லவா? அந்த நீங்கள் இன்று முதல் நீங்கள் தான். அந்த மகிழ்ச்சி நாளிலே உங்களை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார், உங்களுக்காய் காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, உலகத்திலே பிரகாசிக்கிற நீங்கள் சுடராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். பிரகாசிக்கிற நீங்கள், சுடராய் பிரகாசிக்கிற நீங்கள். ஆம் ஆண்டவரே, அந்த வேத வசனம் வார்த்தை கடந்து போகும்போது, உற்று பார்க்கும்போது ரட்சிப்புக்கேற்ற அனுபவம் இடத்தில் உண்டு என்று கண்டவுடனே ஒரு மாற்றம். இன்றைக்கு என் மக்கள் அதை கண்டு இருக்கிறார்கள். ஒரு மாற்றத்திற்குள்ளே நீ வெளிப்படுத்தியிருக்கிறீர், அதற்கான விடுதலை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. மக்களுடைய சாட்சிகள் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பா நன்றி ராஜா, இப்படிப்பட்ட ஊழியத்தை நீ கொடுத்தீரே, தொலைக்காட்சி வாயிலாய் பேசும்படியாய் அநேக மக்கள் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், மகிழ்ச்சியும் அடைகிறார்கள். வேதனை உள்ளங்கள் மாற்றப்படுது. ஒருவேளை ஆலயத்துக்கு போக முடியவில்லை, ஆண்டவரை தரிசிக்க முடியவில்லை, இப்படிப்பட்ட தொலைக்காட்சியின் வாயிலாய் சொல்லப்படுகின்ற சில மணி நிமிடங்களிலே உடைய நாமம் அல்லவா மகிமைப்படுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் வேதனையோடு கூட இருக்கிற அவர்களுக்கு நீ சத்தியத்தை சொல்லுகிறீர், அவர்களுக்காய் நீ ஜெபிக்கிறீர், அவர்களுக்காய் காரியங்களை மாற்றுகிறீர். உமக்கு நன்றி ராஜா. அழுகையின் பள்ளத்தாக்கின் ஊற்றிலே கடந்து போகிற அனுபவமாக இருந்தாலும் ஆண்டவரே, வசனத்தை கேட்கும்போது, உம்மோடு கூட பேசும்போது ஒரு பெரிய இன்பத்தை கொடுத்தீர். துள்ளி உதித்து எழுந்து நடந்தான், நடக்க முடியவில்லை, எழும்ப முடியவில்லை, ஆனால் நீரல்லவா துள்ளி குதித்து எலும்பி நடக்கும்படியாய், முன்மாதிரியாய் கடந்து போகும்படியாய் நீர் செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் வல்லமையின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் வைக்கும் விசேஷமாய் சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்கள் எழுந்து நின்று ஆண்டவரை துள்ளி குதித்து மாத்திரமல்ல, நடந்து போகும்படியாய் முடக்கப்பட்ட வாழ்க்கை மாற்றினதற்காய் நன்றி. உமக்கே நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.